நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் என்னோடய சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்றேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு இருக்கட்டும். நான் சொல்ல போகிற இந்த சாட்சி என்னோடய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய மகளுக்கு நடந்தது. கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா, நமக்கே தெரியும், நமக்கு ஆலயங்கள் எதுவும் கிடையாது. எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். யாரும் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் ரொம்ப பாதித்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இன்றைக்கி எங்களை ஒரு நிலைமைக்கு உட்கார வச்சுருக்காங்க. கொரோனா டைம் அப்போ என் பொண்ணு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டானா கண்ணு விழிக்கலை, பேச ஆரம்பிக்கலை, ஒன்றுமே செய்யலை. கை கால் டப்புன்னு அடித்தா. சரி, அவளுக்கு ஃபிட்ஸ் வரும். நாங்கள் டேப்லெட் கொடுப்போம். ஃபிட்ஸ்னால் அந்த மாதிரி வந்தது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ டாக்டர் சொன்னாங்க, இது ஃபிட்ஸ் கிடையாதும்மா, இது நான் டேப்லெட்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், டேப்லெட்லாம் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு நாள் அந்த டேப்லெட் கொடுத்தோம். கொஞ்சம் நல்லா தூங்குனா, சரின்னு விட்டுட்டோம். அடுத்த நாளும் அது டேப்லெட் கொடுத்தோம். கொஞ்சம் தூங்குனா, சரின்னு விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு, அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி இருந்தால் கொடுன்னா காஃபி கொடுத்தேன். குடித்து கொஞ்ச நேரம், மணி ஒரு 7:30 இருக்கும். அந்த டைமில் என்னாச்சுன்னா, அப்போ எனக்கு ஒரு மாதிரி படுத்துது அப்படின்னா, சரி படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஷீட் போட்டு அவளை படுக்க வச்சேன். நான் படுத்த கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் பேசலை, வாய் பேசலை, கண்ணை மூடிட்டா. வெறும் கை காலை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா. அது கொரோனா டைம்ன்றதுனால ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வரவே இல்லை. தூரத்துலேருந்து என்னம்மாச்சின்னு தான் கேட்டாங்களே தவிர யாரும் கிட்ட வரல. ஏன்னா எல்லாருக்கும் பயம், நமக்கு கொரோனா வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆம்புலன்ஸும் கொண்டு வர முடியாது. சரி, அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோவை கூப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் ஒரு 3 பேரை கூப்பிட்டு வர வச்சு எல்லா சைடும் அடைச்சி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக அந்த ஆட்டோவை வர வச்சு வேறு ஒரு பக்கமாக ஓப்பனில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதை கேட்டு கூப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல வேளை அந்த ஹாஸ்பிட்டல் அன்றைக்கி திறந்துருந்துச்சு காலையில். அப்போ நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார், கிளினிக் மட்டும் திறந்துருக்கலான்னு அப்போ ஒரு சின்ன ரூல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணார், சரி இந்த டேப்லெட் கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு ஆகலையா, டாக்டர்கிட்ட போய் உட்கார வச்சோன்னா கையை காலெல்லாம் முறுக்குறா. காலை இப்படி ஒரு பக்கமாக வளைக்கிறா, கையை ஒரு பக்கமாக வளைக்கிறா, இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தா. உடனே டாக்டர் சொன்னார், இது ஃபிட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. சரி, இருந்தாலும் டாக்டர் எங்ககிட்ட என்ன நினைக்கிறாருன்றதும் எங்ககிட்ட சொல்லலை. உடனே என்ன சொன்னார்னா, நான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை வர சொல்கிறேன், நாளைக்கு 12 மணிக்கு கூட்டிகிட்டு வாங்க, மத்தியானமாக கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 11 மணி 11:30 அப்படியே கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டார். சரின்னு அப்போ அன்றைக்கி வெறும் ஸ்லீப்பிங் டோஸ் மட்டும் கொடுத்தாங்க. வீட்டுக்கு போன உடனே வாயை திறந்து அவருக்கு ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்து தூங்க வச்சாச்சு. அப்படியே தூங்கிட்டா. எழுப்பி ஏதோ வெறும் லிக்விட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு எழுப்பி தட்டிக்கிட்டு வெறும் லிக்விட் மட்டும் கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்க வச்சோம். அன்றைக்கி முழுக்க அவள் தூங்கிட்டே இருந்தா. மறுநாள் காலையில் விழித்த உடனே ஆனால் அவள் ரொம்ப தெளிவாலாம் ஆகவே இல்லை. மெடிசன் ட்ரௌசி வேறு அவளுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி டாக்டர் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 11:30 மணி இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்துட்டாங்க. வந்தவுடனே அவர்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே அந்த பெட்டு மேலே இப்படி உட்காந்து கையை இப்படி முறுக்குறா, அப்படி முறுக்குறா, கையை காலை முறுக்கிட்டே இருக்கா. அப்புறம் டாக்டர் சொல்கிறார், அவருக்கும் ஒரு டவுட் வந்துச்சு, இந்த டேப்லெட்டை நீங்கள் கொடுங்க, இதே டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இந்த டேப்லெட் வாங்கலாம் திரும்பி அவளை கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சோம். ஆட்டோவில் உட்கார வச்சோடனே திட்டிக்கிட்டே இருந்தா. என்னோட பேரை சொல்லி எங்கேந்த மங்கலமேரி என்ன பண்ணுது. அப்போ கூட என்னோட தம்பி ஒய்ஃப் கூட இருந்தாங்க. பயந்துட்டா, ஃபோன் அடித்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு.
சரின்னு வாங்கிட்டு டேப்லெட்டை வாங்கி கிடக்குறேன் ஆட்டோ எடுத்து வீட்டில் போயாச்சு. ஆட்டோ கூட அப்போ வெளில வரக்கூடாது. ஏதோ பர்மிஷன் போட்டு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு ஸ்லிப்பெல்லாம் காட்டி தான் நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு ஸ்லிப்பர் அப்படி அங்கேயும் இங்கேயுமா தூக்கி கழட்டி போட்டுட்டு போய் எங்கள் தம்பி வீட்டில் தான் நாங்கள் அவளை வச்சுருந்தோம். அந்த கண்ணாடியில் அவள் போய் அந்த டைம், அந்த 1 மணி டைம், அந்த டைமில் அப்படி உருள்றா, அப்படி பாம்பு மாதிரி நெளியிறா. அந்த பெட்டு மேலே வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறா அவளையே. இப்படி பேச்சு ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபுல்லாக ரசிக்கிறா அவளே ஏதோ ஒரு இதில். சரின்ட்டு என்ன பண்ணோம், இது இன்னும் பயந்துட்டோம் நாங்கள் ரொம்ப. உடனே என்ன பண்ணோம், சார் கொடுத்த அந்த ஸ்லீப்பிங் டோஸ்லாம் கொடுத்து திரும்பி அவளை தூங்க வச்சாச்சு. நல்லா நைட்டு கூட அவளை எழுப்ப வைக்கிற விட்டாச்சு. மறுநாள் அன்றைக்கி நைட்டு ஒரு ஒரு 12:30 1 மணி நைட்டு இருக்கும். ஏதோ ஒரு ராகத்தில் ஒரு பாட்டு பாடுறா. உடனே என் தங்கச்சி என்ன பண்ணா, அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி, இது என்ன பாட்டாக இருக்கும், நாங்கள் யாருமே நிஜமாவே நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சதில்ல. அந்த பாட்டை நான் இதுவரை கேட்டது கூட கிடையாது. அப்புறம் என்ன பண்ணோம், சரின்ட்டு என் தங்கச்சிக்கு வந்து நிறைய முஸ்லீம்ஸ் பேர்லாம் தெரியும். உடனே நான் வந்து அங்கே அனுப்புகிறேன். அவள் வந்து டீச்சரு, அவன் முஸ்லீம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறா. உடனே அவள் என்ன பண்ணா, அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ரெக்கார்டை ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவர் முஸ்லீமு, அவர் வந்து இந்த மசூதியிலலாம் அல்லா ஓதுற ஒரு 4 மணிக்கெல்லாம் விடிய காத்தாலாம் ஓதுவாங்களே ஒரு பெரியவங்க, அந்த மாதிரி போய் அனுப்பினோடனையும் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே பார்த்துட்டு திரும்பி ரிப்ளை அனுப்புகிறாரு 7 மணிக்கு. என்னடா ஒன்றும் பதில் காணுமேன்னு நினச்சிட்டே இருந்தோம். 7 மணிக்கு ஒரு பதில் அனுப்புகிறாரு. இது யாரும்மா இப்படி ஒரு பாட்டை பாடினது, யாரோட குழந்தை இது அப்படின்னு. அப்போ இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இல்லை சார் என்னோட அக்காவோட குழந்தை அப்படின்னு சொன்னான். என்னம்மா சொல்கிற, இது சைத்தானோட பாடல் அப்படின்னு சொன்னார். பயங்கர ஷாக் எங்களுக்கெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே ஷாக் ஆகிட்டோம். உடனே என்ன பண்ணுறது, நான் வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப, அவர் கொஞ்சம் இது பொண்ணு மேலே ரொம்ப பாசம். என் பொண்ணுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அவளை தான் ஆச்சா போச்சான்னு கத்துனாரு. நாங்கள் இல்லை வேணாம், நம்ம யாருன்னா ஃபாதர்ஸ் கிடைப்பாங்களா, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறோம். இல்லை நீ என்ன பாருங்கள். அப்போ என் தங்கச்சி சொன்னா, சரி விடு, அந்த எங்கள் சார் தான், ஒன்றும் பிரச்சனை, நம்ம இன்னும் இதை என்ன பண்ண போகிறோம், அவர் வந்து என்ன நேரில் பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு. அப்புறம் உடனே அவர் வந்து மறுநாள் 7 மணிக்கு பார்க்குறாரு. அவரை பார்த்தோன்னே ஏஞ்சி துள்ளி குதிச்சு போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டா. அவர் ஒன்றுமே பண்ணல. சரின்னு அப்புறம் எங்ககிட்ட சொன்னார். வெளியில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு வந்து சொன்னார், அம்மா அவளுக்கு வந்து மேலே பாப்பா மேலே குழந்த மேலே சைத்தான் இருக்கான், இதை நீங்கள் எடுக்கணும், நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்ல, ஏன்னா விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, சரிங்க சார், நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவங்க தானே, நாங்கள் பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு என் தங்கச்சியும் சொல்லிட்டா. சரின்னு அவரும் கிளம்பிட்டார். ஏன்னா எந்த இடத்துல ஃபாதரை பிடிக்கிறது, ப்ரேயர் பண்ணுற ஃபாதர் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பாஸ்டர்ஸுங்கெலாம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பாஸ்டர்ஸையும் கூப்பிட மாட்டோம். சரி, அப்புறம் எங்கள் பங்கில் எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு ஃபாதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அந்த ஃபாதர்ஸோட இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்தினாங்க. என் ஒரு சகோதரர் ஞாபகப்படுத்தி, அவர் எங்கெங்கேயோ கேட்டு அவரோட நம்பர் வாங்கினார். அந்த ஃபாதரோட பேர் வந்து ஃபாதர் சேவியர். சரிங்களா. அப்போ அவருக்கு கால் பண்ணோம், அவர் கால் எடுக்கலை. திரும்பியும் கால் பண்ணோம், அவர் கால் எடுக்கலை. சரி வெயிட் பண்ணோம், அவர் எப்போனா பண்ணுவார்னு சொல்லிட்டு. திரும்பி அவர் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து அவர் திரும்பி எங்களுக்கு கால் பண்ணார். கால் பண்ணோடனையும் அப்போ வந்து நாங்கள் பேசுகிறோம், ஃபாதர் இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. அந்த ஃபாதர் வந்து எங்களை திட்டினார். ஏன் ஒரு ஃபாதர்ஸ் உங்களுக்கு யாரும் கிடைக்கலையா, வெயிட் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற வல்லமை இல்லையா, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, ஏன் உங்களுக்கு ஒரு ஜெபமாலை சொல்லி கடவுளோட ப்ரேயரை அங்கே நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அது என்னன்னே கண்டுபிடிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஃபாதர் ப்ரேயர் பண்ணி, அப்போ அவர் சொன்னார், ஈவினிங்கு நான் வந்து 7 மணிக்கு ப்ரேயர் பண்ண நான் பலி பீடத்துக்கு போகிறேன்.
நற்கருணை முன்னாடி நான் நிற்க போகிறேன். ஒரு 7-8 மணிக்கா. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எத்தனை மணிக்குன்னு சொன்னார். அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னாரு. ஃபோனை வச்சுட்டாரு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவளுக்கு அந்த டேப்லெட்டை கொடுக்கல. ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டா, எங்களை ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி, அவளுக்கு உடம்பு என்னமோ படுத்தோம். அப்படி ஜெபமாலை அவள் படுக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபமாலை தலைகாண அடியில் வச்சா கூட அதை தூக்கி எடுங்கன்னு அவ்வளோ ஷார்ப்பாக சொல்லுவாள். சரின்ட்டு என்ன பண்ணுவாள், கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் அப்படியே அம்மா என்னை ஏதோ படுத்துதுமா, என்னை திடீர்னு என்னமோ வந்து என்னை உட்காருதுமா, ஏதோ வெயிட் ஆகிடுதுமா எனக்கு உடம்பு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அழுவான். எனக்கு எங்கள் எல்லாருக்கும் என் தம்பி குடும்பம், தம்பி பசங்க ஃபேமிலி எல்லாருமே பாதித்தோம். பசங்கள்லாம் தீர்த்தம் தெளிப்பாங்க, ஜெபம் சொல்லுவாங்க, எல்லாரையும் விரட்டி அடிப்பா. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் ஃபாதர் திரும்பியும் எங்களுக்கு 7 மணிக்கு கால் பண்ணார். கூப்பிட்டு போயிட்டு உங்கள் ப்ரேயர் ரூம் இருந்தால், இல்லைன்னா நீங்கள் எங்கே சாமி படம்லாம் ஜீசஸ் படம்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் அவளை உட்கார வைங்க, ஒரு டம்ளர் தண்ணி வைங்கன்னாரு. சரி, நான் அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம். அப்போ ஃபாதர் ப்ரேயர் பண்ணார். இப்போ அந்த தண்ணி எடுத்து அவளை சுற்றி ஊற்றுங்க அப்படின்னாரு. அவளை சுற்றி ஒரு பெரிய வட்டம் மாதிரி போட்டு அவள் நடுவில் உட்காந்துட்டு இருந்தா. ஃபாதர் போய் பலிப்பீடத்துக்கு முன்னாடி நற்கரணை முன்னாடி போயிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறார். அவர் இருந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஃபாதர் வந்து ஃபோனில் தான் எங்களுக்கு பேசுகிறாரு. இவ்வளோ விஷயமும் ஃபோனில் தான் நடக்குது. ஃபோன் மூலியமாக தான். அந்த ஃபோனை வந்து ஸ்பீக்கர் போடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளூடூத்தில் போடுங்கன்னாரு. நாங்கள் வந்து ப்ளூடூத் வச்சுருக்கோம். ப்ளூடூத்தில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம். சவுண்டு கேட்குது. அப்போ ஃபாதர் கேட்குறாரு, எங்கேருந்து வந்த, யார் நீ, உன் பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஃபாதர் சொல்லு, இல்லைன்னா நான் இப்போ உன்னை எரிச்சிடுவேன், அது மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு கேட்கும்போது அவள் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வரல. பட் அந்த வட்டத்தை அடிக்கிறா, என்னை விடுங்கன்றா. அப்போ இல்லை முடியாது, நீ யாருன்னு சொல்லு. நான் வந்து என்னை இவங்க அமிச்சாங்க, என்னை அவங்க அமிச்சாங்க, என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறா. அந்த மாதிரிலாம் சொல்கிறா. நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால, என் பேர் ராஜு, நான் ஆக்சிடென்ட்னால நான் இந்த பொண்ணு மேலே, அந்த பொண்ணு அந்த வழியாக போச்சு, நான் ஏறினேன், என்னென்னமோ பொய்யா பேசுகிறா. அப்புறம் கடைசியில் எங்களோட ரிலேட்டிவ்ஸோட வேறு பேரை சொல்கிறா. அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறமா இது வந்து கடைசியாக சொல்கிறா. அவங்க என்னோட அவளுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்ல, கூடுவா ஜெயிலில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை உள்ளே போகணும், என்னை அமிச்சாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. சரி, அப்புறம் ஃபாதர் என்ன பண்ண, ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அந்த டம்ளர் ப்ரேயர் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த டம்ளர் தண்ணியை தான் ஒரு வாட்டர் பாட்டிலை நீங்கள் ஊற்றி வச்சு அவள் குடித்த உடனே திரும்பி அந்த தண்ணியை நிரப்பணும். ஏன்னா அந்த ஹோலி வாட்டர் அவர் பிளெஸ்ஸிங், அவர் அந்த மதுரையிலேருந்தே பீடத்துக்கு முன்னாடி நற்கரணை பீடத்துலேருந்து தான் அவர் இவ்வளோவும் செய்கிறாரு. நாங்கள் இருக்கிறது சென்னை KK நகர். அவ்வளவும் நான் அங்கேருந்து பிளெஸ்ஸிங் பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. அவள் துடிக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியாக ப்ரேயர் பண்ணி அவர் முடித்தா கொஞ்சம் விழுந்துட்டா. அப்போ ஃபாதர் சொன்னார், இது உடனே சட்டுன்னு போக மாட்டாங்கம்மா, அவளுக்கு இந்த தண்ணியை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, வெளி ஃபுட்டு எதுவும் கொடுக்காதீங்க, வீட்டில் சமைச்சது மட்டும்தான் அவளுக்கு கொடுக்கணும். இந்த தண்ணி குறைய நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் செஞ்சு அவளுக்கு கொடுத்தோம். அப்போ அவர் சொன்னார் ஃபாதரு, நீங்கள் தண்ணி கொடுக்க என்ன ஆகும்னா அவள் வாமிட் பண்ணுவாங்க, வாமிட்டில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னாங்க. சரி, நாங்கள் வந்து அந்த தண்ணியை கொடுத்தோம். அந்த தண்ணியை கொடுத்த அன்றைக்கி நைட்டு ஒரு 3 நாள் நைட்டில் ஒரு நாள் நைட்டு வாமிட் பண்ணுறா. வாமிட் பண்ணி பார்த்தா ஏதோ சில துகளாக வந்தது. அப்போ ஃபாதருக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து அமிச்சோம். திரும்பியும் மறுநாள் நைட்டு திரும்ப அதே மாதிரி வாமிட் பண்ணுறா. அந்த தண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த தண்ணியில் குறைய அவள் குடித்தவொடனே திரும்பி அந்த தண்ணியால் ஊற்றுவோம், பாட்டில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ திரும்ப என்ன பண்ணோன்னா திரும்பியும் வாமிட் பார்த்தா அதில் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் ஃபாதருக்கு. அப்புறம் ஆனால் ஃபாதர் வந்து அந்த 3 மணிக்கு எங்களை தினமும் அவள் நல்லா ஆகிற வரைக்கும், அவள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் அவளுக்கு அந்த நல்லா ஆகிற வரைக்கும் என்ன பண்ணாருன்னா, ஃபாதரு 3 மணிக்கு இறையிறக்கத்தின் ஜெபமாலை சொல்லுவார். அவள் காதில் வந்து அந்த தண்ணி குடிக்க ஆனால் அவளுக்கு அந்த வாமிட் எடுக்க எடுப்பா பார்த்தீங்களா, அப்போ அவள் வந்து கொஞ்சம் அந்த அவளோட நம்மளை சாதாரண கொஞ்சம் நினைவுக்கு வருவா.
ஆனால் ஒரு கிட்ட அந்த உரிமை டைம் வரும்னு உரிமை டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 12 1 மணி அந்த டைமில், மத்தியானம் டைமில் வந்து அவகிட்ட வந்து அப்படியே அம்மா என்னை யாரும் கிட்ட வராங்கன்னு. அப்போ உடனே என் ஃபாதர் அதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் வரும்போது எனக்கு ஃபோன் அடிங்க. ஃபோன் அடித்த உடனே ஃபாதர்கிட்ட பேசுவார். ஃபாதர் வந்து அவ பேர் வந்து குயின், நீ வந்து இது பண்ண, நான் சொல்கிற ப்ரேயரை சொல்லுன்னுவார். அப்போ சொல்லுவார். சொன்னோடனையும் அவள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா. அவள் ரிலாக்ஸ் அந்த அவகிட்ட வர அந்த அசுத்தாவி வந்து அப்படியே நகர்ந்துடும் போல் இருக்கு. அப்போது ஃபாதர் இப்போ வரல, என்கிட்ட யாரும் வரல ஃபாதர். அப்போ அவள் கொஞ்சம் சுயநினைவாக இருக்கும்போது சொல்லுவார், நீ வந்து உனக்கு இது மாதிரி வரும்போது ஒரு ப்ரேயர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம், என்னை அணுகாமல் இருக்க என்னை பாதுகாத்தருளும், இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம், அந்த மாதிரி ஒரு ப்ரேயரை சொல்லுவார். என்னை தொடாமல் என்னை தீண்டாமல் இருக்க இந்த அசுத்தாவி என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் வந்து ஒரு ப்ரேயர் அவருக்கு சொல்லி கொடுப்பாரு. அவள் அதை சொல்லுவாள். அந்த அந்த டைம் வரும்போது கரெக்டாக அவளுக்கு அது டைம் தெரியும். உடனே அந்த அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே சொல்லுவா, என்னால் முடியல, நீ சொல்லு, நாங்களாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை சொல்லுவோம். சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை சொல்லுவோம். எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவளை ப்ரேயர்லேயே தான் ஒரு நாளெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அவளோட யாரும் அவள் ரெஸ்ட் ரூம் போனால் கூட எங்கள் தங்கச்சி, அப்படி இல்லைன்னா எங்களோட தம்பி ஒய்ஃபு ரஃபேல், அவள் பேர், அவன் என் தங்கச்சி பேர் ஹெலன், எல்லாருமே எங்கள் அம்மா எல்லாருமே அவ்வளோ பாடு எடுத்தோம் நாங்கள் வந்து என்னோடய மகளுக்காக. அதுக்கப்புறம் 3வது நாள் திரும்பியும் அந்த தண்ணியை கொடுத்துட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. 3வது நாள் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், வாமிட் பண்ணுறா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சின்ன பாம்பு, நல்லது பாருங்க, நான் என்னோடய ஃபிங்கர் காட்டுறேன் பாருங்கள். சின்ன 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு சொல்லுவோம் இல்லையா, 1 இன்ச்சில் அந்த அந்த சைஸில் பாம்பு தலை மாதிரி அப்படியே ஒரு பாம்பு உருவம் வந்து விழுந்துச்சுங்க. உடனே ஃபாதருக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த நேரத்தில் எடுத்து அனுப்பினோம். ஃபாதர் பார்த்துட்டு, ஓகேம்மா, அவள் கொஞ்சம் இனிமேல் நல்லாக ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நான் சொல்லி கொடுத்த அந்த ப்ரேயர் அவரை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆறுதலாக சொன்னார். இப்படி தான் அவளை வந்து நாங்கள் ப்ரேயர்லேயே வச்சுட்ருந்தோம். அந்த ஃபாதர் வந்து நாங்கள் எந்த நேரம் நைட் ஆனாலும், காலைல ஆனாலும், பகலானாலும் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். நாங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் ஃபாதர் வந்து எங்களுக்கு ஃபோன் எடுப்பாங்க. இது ஃபாதர் வந்து ஒரு பெரிய சிலுவையை கையில் வச்சுட்டு தான் இந்த ப்ரேயர் எல்லாம் பண்ணுவார் அவர்களுக்கு, மதுரையிலேருந்து. இதில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் பொண்ணும் அந்த ஃபாதரை பார்த்ததே கிடையாது, சரிங்களா. அப்போது எங்களுக்கு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் அந்த நார்மல் நிலைமைக்கு வந்தால். மத்தியானம் 3 மணி ஆனால் ப்ரேயர் பண்ணுவோம். சாயந்தரத்தில் ஜெபமாலை குடும்பமாக உட்காந்து சொல்லுவோம். அந்தோனியாரோட நவநாளை சொல்ல சொன்னாங்க, 13 மன்றாட்டு சொன்னோம். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சாட்சியாக நான் அந்த அந்தோனியார் ஜெபங்கள் எல்லாம் போடுறதெல்லாம், அதெல்லாம் வீண் கிடையாது. நிச்சயமாக மக்களே, ஒரு பலன் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கருவப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த திருச்சிலுவை இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு எப்பவுமே இருக்காரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம், அதை சொல்லுங்க. இது நிச்சயம். நான் படுக்கும்போது 4 பக்கம் சிலுவை போட்டுட்டு தான் படுப்பேன், சரிங்களா. அது மாதிரி இதை இப்போவே இது ரொம்ப நேரமாச்சு. இதுதான் என்னுடைய பெரிய சாட்சி. என் மகள் வந்து பூரணமாக சுகமாயிட்டா. கொரோனா டைமில் சர்ச்சு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சிலுவையை ஆண்டவர் பலிபீடம் நற்கரணை முன்னாடி நின்று அங்கே ப்ரேயர் பண்ணி என் பொண்ணை சுகமாக்கி கொடுத்தாரு. இந்த சாட்சி நான் இதை சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன், அவளோட சேஷ்டைங்கள்லாம் உருளுது பிறலுறதெல்லாம். ஆனால் நேரில் என் குடும்பம் முழுசாக அவளை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதனை யாருக்குமே வரக்கூடாது, சரிங்களா.
அந்த ஃபாதர் சேவியருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதுக்கும் மேலான நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் கூட எங்களோட எப்போவுமே இருந்தார். இது எனக்கு செஞ்ச அற்புதங்கள்லாம் ஆண்டவர் இது ஒரு பெரிய அற்புதம். இன்னும் அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எங்களோட அற்புதங்களை, ஆண்டவர் எனக்கு செய்த அதிசயங்களை. ஆகவே மக்களே, திருச்சிலுவை எப்போவுமே ஒரு சிலுவை வீட்டில் வைங்க. யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடனே செபமால அவங்க கழுத்தில் போடுங்க. ஒரு உத்திரியம் இருக்குது, அதை உத்திரியத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நிச்சயமாக நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சாட்சியான வீடியோ. போடுற ப்ரேயர் எல்லாமே பலனான ப்ரேயர் தான். உடனே நடக்காது. இந்த நலமானது கூட என் பொண்ணு கூட டைம் ஆச்சு. 1 மாதம், ஒரு மாதத்துக்கு 2 மாதம், அதுக்கப்புறம் 1 மாதத்தில் அந்த தீய சக்தி அந்த கடைசியாக அந்த வாமிட் பண்ணதில் அந்த பாம்பு தலை வெளியில் வந்ததுக்கப்புறம் அவள் அதாவது சுயமாக அவளே எல்லாம் செய்கிற நிலைமைக்கு வந்தா. அதனால் மக்களே, ஆண்டவரை நீங்கள் அவ்வளோ சுலபமாக எடை போடாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். உங்களுக்கு பயங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் என்னவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நைட்டில் படுக்கும்போது 4 பக்கம் சிலுவை போடுங்க. அந்த சிலுவை போடும்போது ஒவ்வொன்றும் இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம், இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம், இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம், இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம் போடுங்க. நிச்சயமாக கனவுலையும் உங்களுக்கு தீங்கானது வராது, எந்த தீமையும் உங்களை அணுகாது. மற்றதெல்லாம் இப்போவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசியுங்க, அவரை நம்புங்க, விசுவசியுங்க. எல்லாமே அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். அந்த ப்ரேயர் நான் உங்களுக்கு அந்த ப்ரேயர் படித்தேன் பார்த்தீங்களா? அது ஃபாதர் சேவியர் என் பொண்ணை சுகமாக்குனார் ஆண்டவர் மூலியமாக. அந்த ப்ரேயரை அந்த ஃபாதர் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ரேயரை நாங்கள் தினமும் சொல்லுவோம், 3 மணிக்கும் சொல்லுவோம் அந்த ப்ரேயரை. அந்த ப்ரேயர் அவ்வளோ வல்லமையான ப்ரேயரு. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோலையும் கொடுத்துருந்தேன். அந்த ப்ரேயரை பாருங்கள். தேவைப்பட்டிங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த ப்ரேயரை ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு அந்த ப்ரேயர் போடுறேன். சரிங்களா? ஓகேவா?